தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு. Come on everybody. ஆடட்டும் பாடட்டும் கால்கள் ரெண்டு. Come on join with me. Kalini, come on. கதைக்காம மட்டும் இருக்காதீங்க. ரெண்டு அக்கா சொல்லிருக்காங்க அந்த திரைப்படத்துல அக்காவுக்கு பிடிச்ச ஒரு வசனம். கதைக்காம மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு யாராவது பிரச்சனை வந்தானா கதைக்காம மட்டும் இருக்காதீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த விட நடிக்கிற திறமையானவங்க இருக்காங்க, இளைய தளபதி விஜய் விட நடிக்கிறவங்க திறமையானவங்க இருக்காங்க. ஆனா வருங்கால ஹீரோ மாதிரி நாங்கள் ஆல்பம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கயல் படத்துல ஹீரோ ஹீரோயினை காட்டுறவங்க அந்த சுனாமியில வந்து அடிபட்டு வருது. நீங்க அந்த டைம்ல எங்க இருந்தீங்க? அந்த கண்மந்தங்களை இப்ப அந்த கேரக்டர் நீங்க தேடலைன்னா நீங்க என்ன படத்துல ரசிக்கலன்னு என்னடா இவங்க சேர்ந்துட்டாங்க இவங்க காணம்னு சொல்றாங்கல்ல, அதான் அது டேரக்டர் சொல்லியே வச்சா வைக்கிற இந்த சீன்ல கை தட்டினாங்கன்னா நீ ஜெயிச்ச, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை உனக்கு போதும். என்ன சொன்னா அந்த படத்துல ஃபுல்லா வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு வந்து கடைசியில பார்த்தா சுனாமியில ஹீரோ காட்டுறாங்க, ஹீரோயினை காட்டுறாங்க, மக்களை காட்டுறாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயம் வந்து பார்த்தா அந்த பையன் கையல் தான் கத்துட்டு இருப்பான். தியேட்டர்ல ஒரு கத்துறான், அந்த டேய் அப்பன் பேரை வச்சு ஆட்டுக்குட்டி பேரை வச்சு போட்டு கண்டன அவனை விட்டு கத்திட்டு இருக்கீங்க. அதானே நாங்க கூட அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல படத்தை ஃபுல்லா வந்து படத்தோட வந்து டிராவல் ஆகி அடிக்கடி எல்லாம் பாட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து அங்க போய் இங்க எல்லாம் தெரிஞ்சோன்னு சுனாமி வந்து முதல் ஒரு பிளாக் எடுத்துட்டு அதான் இருந்தாலும் இல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல இல்ல திரையில வெள்ளித்திரையில இல்ல இல்ல என்னன்னு சொன்னா வெள்ளித்திரையில பார்த்த ஒரு முகத்தன்னா நாங்க இப்ப நேரடியா நின்று கதைக்கு சொன்னா இது ஒரு கடவுள் தந்த வரம் தான் எங்களுக்கு. பாதி அப்படி கிடையாது. அது மாதிரி இப்ப நேற்று யூடியூப் இது காலையில ஒண்ணு பார்த்தேன், அழகான வீடியோ உண்டு. இந்த பெட்ரோல் வாங்குறதுக்கு தண்ணி கேன்ல தூக்கிட்டு போனீங்க வீடியோ போட்டு காவச்சிட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர். இந்த பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அனுப்புங்க. ஃப்ரீ தானே, அது சும்மா காசு கட்ட தேவையில்லை. சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுங்க எல்லா கலைஞர்களும். உண்மையிலே வின்சன் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யாழ்ப்பாணத்துல புங்குடி தீவை சேர்ந்த ஒரு ஆள், திரைத்துறையில வந்து சாதிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப அந்தோனி பட ஹீரோ. உண்மையிலேனா அந்தோனி படத்துல முக்கிய கதாபாத்திரம் அதான் ஹீரோ தான். என்ன அப்படி சொல்லக்கூடாது, ஏன் அது டைரக்டர் படம். ஹீரோன்றது ஆக்ஷன் படம் பண்றோம், லவ் படம் பண்றோம் ஹீரோ இல்ல. இது கதையின் நாயகன் சொல்லலாம், இல்ல கதையின் முக்கிய கதாபாத்திரம் ஹீரோ. இந்த ஒரு பணிவுக்கு பாருங்க, ஏன் அந்த கேள்வி வந்து சொன்னா கூட நேம் தான் முதல்ல போட்டுறீங்க. அதனால எனக்கு அந்த ஹீரோன்ற வார்த்தை மேலே நம்பிக்கை கம்மி. அந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு உங்களை உருவாக்குறாரு. அதோட முக்கியமா அண்ணா என்ன இங்க வின்சன் அண்ணாவோட பேசிக்கொண்டு அதிரானி உண்மையிலே அண்ணா நம்மளுடைய ஈழத்துல இருந்து வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறது. இப்ப எங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த சினிமா கனவோட இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இல்ல. இப்ப நம்மள இல்லாட்டியும்னா இந்த கனவோட நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே நம்ம இடத்துல இருந்து போறாங்க டாப் லெவலுக்கு, அப்ப நம்மளாலே முடியும்ன்றது ஒரு கட்டத்தில் இருந்தேன்னா வெஞ்சரிக்கிறார்கள் நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது, அது சரி வராது என்ற ஒரு தோற்று இருந்தது. நம்ம இடத்துல இருந்து இப்ப பெரிய பெரிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய லெஜெண்ட் மாதிரி எல்லாம் வச்சு நம்ம மியூசிக் செஞ்சு இப்ப படம் ரிலீஸ் பண்றோம். அப்ப அதெல்லாம் நினைக்க ஓகே நம்மளாலே முடியும், முயற்சி செய்வோம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டுனா அது. அதாவது சின்ன ஒரு விஷயம்ன்றது, நீ உன் இடத்தில் ஜெயிக்க முடியாவிட்டால் எந்த இடத்துலயும் ஜெயிக்க முடியாது. எனக்கு தகுதி இருக்குன்றத உன்னோட வீட்டுக்காரர் நம்பணும், அவங்களுக்கு முதல் நீ நம்பணும், நம்பினா இந்த உலகம் நம்பும். அதுக்காண்டி நாங்க இந்தியா போகணும் அமெரிக்கா போகணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, வாய்ஸனா அவன் ரூம்ல இருந்து பாடினான், இன்னைக்கு உலகம் முழுக்க பாடுறான். அவன் இந்தியாவில போய் தான் பாடணும்னு நினைச்சிருந்தான்னா அப்படியே ரூம்ல இருந்தே பாடிட்டே இருக்காங்க. அப்ப இங்கூட திறமைய ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் உன்னோட லைஃப மாத்தும். நீ கொடுக்குற சின்ன கண்டென்ட் பெஸ்ட் டாப் வியூவர்ஸ் இருக்க யூடியூப் மாத்தம். என்ன கண்டென்ட்டை தேடி பிடிக்கிறோம், என்ன புதுசா மக்களுக்கு விதைக்கிறோம், இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஏனோ தானான்னு செய்யற சின்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்களா, அந்த ஒரு யூடியூபர் வந்து சும்மா சிரிப்பான்,
ஆமாண்ணா. அவனுக்கு எவ்வளவு வியூவர்ஸ், அவன் எத்தனை மில்லியன் சம்பாதிச்சிருக்கான். அப்படித்தான் நாம என்னத்தை கையாளுறோமோ அது அழகா கையாண்டோம்னா, ஆனா அதுக்கு முதல்ல அது கரெக்டா மக்கள்கிட்ட சேர்றதுக்கான கண்டென்ட் பிடிக்கும். எனக்கு கயல்ல கிடைச்சது எனக்கு வாய்ப்பு, லக்கு. என்ன விட அந்த கேரக்டர் பண்றதுக்கு நிறைய பேர், அதான் முதலாவது. என்ன விட அந்த படத்தை வந்து பண்றதுக்கு இந்தியாவில் 1000, 2000, 3000 அதே வயசு பசங்க இருக்காங்க. ஏன் எனக்கு கிடைக்கும்னா நான் கரெக்டா சினிமாக்காரன் ஆகணும்ன்றத சிந்தனையில் வச்சிருந்தேன். மேட நாடகங்கள் நடிச்சது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது கரெக்டா தட்டி தூக்கிச்சு. அதனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு மரியாதைக்குரிய இதா வந்துட்டு நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு கண்டிப்பா. அப்புறம் இந்த கடவுள் கொடுத்த வரம் அதெல்லாம் கிடையாது. பிரபஞ்சம் அதான் இல்ல நீங்க என்ன லக்கான ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, அப்ப அதுக்கு வந்து ஏதோ ஒரு நமக்கு நம்புற மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன கடவுள்ன்றது. நம்ம பிரபஞ்சம் பண்ணி வச்சு போவேன். இது அதோட இல்ல ஏன்னா நேத்து ஜோக் தான், கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க தப்பா நினைச்சுறீங்க. நேத்து ஒருதான் கேட்டாங்கிட்ட வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அஜயன்னு, ஆனா இப்போ கடவுள் உங்க முன்னாடி வந்துன்னா நீங்க என்ன வரம், ஒரே ஒரு வரம் தான் கேட்கலாம், என்ன வரம் கேட்பீங்கன்னு. நான் கடவுளை செத்துறேன்னு. நீ செத்துறேன்னு அந்த பிரச்சனை இருக்காது, உன்னை வந்து தேடி தேடி நாங்க அலைய மாட்டோம். சோ இல்ல நாம எல்லாரும் கடவுள் தான். மேலே சந்தோஷம் பண்ணா நீங்க எல்லாம் வந்து உங்களை சந்திச்சது கதைச்சது அண்ணாவங்களை எல்லாம் ஒரு அடுத்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ அதான் தென்னிந்திய சினிமாவில தவிர்க்க முடியாத நட்சத்திரங்கள்ல ஒருத்தர வந்து அண்ணா வரணும் என்று நாங்க விரும்புறோம், பிளஸ் பண்றோம். விரும்புனா அது வந்த மாதிரி இலங்கையிலும் ஆல்மோஸ்ட் ஓகே. இந்த களத்தை நான் சொல்றேன், இந்த படம் இருக்குல்ல அந்தோணி, இந்த படத்தோட நாங்க 7 வருஷத்துக்கு முதல் ஜெனோசன் சுகித் நான்லாம் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்கட மண்ணில இருந்து தரமான படைப்பு உருவாக்கி அந்த படைப்பு உலகம் முழுக்க போகணும். இங்க இருக்கிற நடிகர்கள், டெக்னீஷியன், டைரக்டர்ஸ், மியூசிக் எல்லாருக்கும் வணிகமா சம்பளம் கிடைக்கும். அப்ப உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வந்துட்டு இந்த சின்ன கேமரால இருக்கிறதில்ல, ஆளுக்கு 3 கேமரா தூக்கிட்டு நீங்க வளருவீங்க. இதை வளர்த்து குறைஞ்சது ஒரு 10,000 to 15,000 பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி 2-3 வருஷத்துல வேலை வாய்ப்பு வரல என்ன பாருங்க. அதுக்கு இங்க எடுக்கிற படங்கள் தரமான படங்களா இருக்கணும், அது மக்களுக்கு பிடிக்கணும். நான் ஒரு படத்தை நடிச்சு போட என் படம் நல்லா இருக்கணும், மக்கள் முதல் நாள் போய் பார்த்துட்டே அந்த படத்தை போய் பாடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படங்களை உருவாக்கினோம்னா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம அப்படியோ நடந்து போய் பேசுவோம் அங்க கனநேரமா நிக்கிறேன் இல்ல, அதான் உட்காருக்கதான் இடம். எனக்கு ஒரே ஒரு காவல தான் எடுங்க எடுத்து முடியுது. பாட்டு கேட்டியாடா? என்ன பாட்டு? இந்த அந்தோணி படம் சாங்ஸ் எல்லாம் கேட்டியா? என்ன பாட்டு பிடிச்சிருக்கு? 2 பாட்டுங்க. 2 பாட்டை சொல்ல, எந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு. பாட்டு வரியெல்லாம் தெரியாது, லிரிக்ஸ் எல்லாம் பாட மாட்டேன். பரிய மறந்துட்டானா பாட்டு பாடுனா நீ பாட்டு ஒரு வரியாவது கயல் படம் அந்த படம் கூட நீங்க நடிச்ச அந்த படம் அந்த ஒரு பாட்டு கேட்ட எவனாவது 2 வரியா இப்ப இல்ல இல்ல அண்ணா ப்ரோமோஷன் சொல்றோம். நான் பாட்டு நாங்க பாத்துனாங்க, ஆனா உண்மையிலே ஞாபகத்துல இல்ல. நான் அந்த லிரிக்ஸ் பாத்துக்க கேக்கல பாத்துருக்கேன். இல்ல இல்ல ட்ரெயிலர்ல இருந்தெல்லாம் பாத்துனாங்க நாங்க. பாக்க விடுவோம். இல்ல 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 அடுத்தது இல்ல என்னன்னு சொன்னா, அண்ணா வந்து மைண்ட் பாஸ் இந்த மைக் வந்து இந்த களத்துல இருக்கிறது தெரியாம என்னன்னு சொன்னா சொன்னது அண்ணாவுக்கு வந்து பாட்டோட என்ன பாட்டு அந்த லிரிக்ஸ் தெரியாது, மறந்துட்டாரு. நீங்க வந்து மாஸ்டர் மாதிரி அவ்வளவுதான். ஏன்னா மட்டக்களப்பு அடையாளமே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா கல்லடி பாலம்? போயிருக்கு. நான் 3வது ஸ்பெஷல் தெரியுமா? வின்சன் அண்ணா நிறைய பேசிட்டாங்க, அண்ணா பேசுங்களேன். என்னன்னா நிறைய பேர் இப்ப நான் என்ன சொல்றது, ஏதாவது கேளுங்க சொல்லுவோம். அடுத்த என்ன படத்துல கமிட் ஆயிருக்கீங்க? அடுத்தது பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அதிரன் முடிஞ்சு அதுக்கப்புறமா இப்போ அந்தோனி ரிலீஸ் ஆக போகுது. 2 படம் ரிலீஸ் ஆனது. எங்களுக்கு ஒரு டவுட் அண்ணா, அந்தோனில வந்து வின்சன் அண்ணா முக்கிய கதாபாத்திரமா இருக்காங்களா, நீங்க இருக்கீங்களா? அந்த அண்ணா சுத்தி தான், அந்தோனி அவர் தான். அந்தோனிக்கு பின்னாடி நாங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தூக்கி பிடிச்சு நிற்போம். ஸோ பட் என்னன்னா ஒரு ஈக்குவலா ஒரு கேரக்டர் ஒன்று கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க.
மேக்ஸிமம் மாப்பிள்ளை நான் தான் பட் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து படம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆன்சர். அதான் கண்டிப்பா இல்ல எஸ், அதான் உண்மையிலேனா இது வந்து டிரெக்டர் உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா இப்ப ஜனவசன் நான் சுகிரன் இவங்களை வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்து உண்மையில பாத்துனாங்க. இப்ப இந்தியாவுக்குலாம் போய் நிறைய வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டரா ஒர்க் பண்ணி பல காலமா வந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பை வந்து இதுல உண்மையிலே காட்டியிருக்கின்றாங்க. அந்த வகையில டிரெக்டர் அண்ணாவங்களுக்கு முக்கியமாக வந்து நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையும் தாண்டி இப்ப நீங்க இந்த படத்தையும் தாண்டி இப்ப தென்னிந்திய சினிமாவுக்குள்ள இல்ல வேற திரைப்படங்கள்ல கமிட் ஆயிருக்கீங்களா, செய்யற ஐடியா அப்படி ஏதாவது வாய்ப்புகள் வந்துருக்குதா? ஆக்சுவலா இங்க இருக்கிற சிங்கள சினிமால வந்து அதாவது சிங்கள இண்டஸ்ட்ரியில இப்ப டிவி சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இப்ப அடுத்ததா 2 டிவி சீரிஸ் ஒரு டிவி சீரிஸ் ஷூட் ஃபுல்லா முடிஞ்சு ஜஃப்னா அதிரின்னு சொல்லி அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. அது வந்து தமிழ் ஒரு பையனுக்கும் ஒரு சிங்கள பொண்ணுக்கும் இங்க நடக்கிற யுத்த காலத்துல நடந்த ஒரு காதல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. அது ஷூட் கம்ப்ளீட்டா முடிஞ்ச டிவி சீரிஸ். இன்னொரு 2 டிவி சீரிஸ் பேசியிருக்காங்க. படமா இன்னும் கரெக்டா அந்த கமிட்மெண்ட்டும் இன்னும் இல்ல. ஸோ அந்தோனி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு ஓபன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப அது மட்டும் இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இப்ப வேற லெவல்ல போய் நிக்கீங்க. என்ன பொறுத்தவரை டாப் லெவல். இப்ப இதையும் தாண்டி இன்னும் சாதிக்கணும்னா நிக்கிறோம் பக்கத்துல தான். அதான் இப்ப இதையும் தாண்டி இன்னும் சாதிச்சதுக்கு பிறகுன்னா இப்ப பெரிய பெரிய திரைப்படங்கள் இப்ப வருங்காலத்துல வரும்போது நம்மளுடைய ஈழத்து கலைஞர்களுடைய பங்களிப்பு, அதாவது சேர்த்துக் கொள்றதுல, அதாவது நம்மளுடைய ஈழத்து கலைஞர்கள் இணைச்சு கொள்றதுல உங்களோட பங்களிப்பு எந்த வகையில இருக்கு? இப்போ இருக்கிற மாதிரி அப்ப இருக்குமா இல்ல என்ன மாதிரி? என்னன்னா இப்போ ஒண்ணுதான். இப்ப வந்து அந்தோனிங்கிற படம் வந்து ஒரு பிரேக்கா இருக்கும். எப்படின்னா இந்த ஒரு ஸ்ரீலங்கன் படம் அது பார்க்கணுமா பார்க்க கூடாதா, இது இந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ற ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல தான் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இந்தியன் ஆர்டிஸ்ட் கொலாபரேஷன், இந்தியன் ஒரு பெரிய ஒரு மியூசிக் லெஜண்ட் ராஜா சார் அவங்க எல்லாத்தையுமே இணைச்சு ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவிலேயே ரிலீஸ் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீலங்காக்கு மட்டும் டார்கெட் பண்ணி படம் பண்ணல, அந்த ஆடியன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி படம் பண்ணல. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து இப்படி பார்த்தாலுமே இந்த உலகத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். இந்த சுற்றி இருக்கிற இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே ஏற்ற மாதிரி தான் படம் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வந்து நான் இங்கேருந்து அங்கே வைப் தர்றோம், அங்கேருந்து இங்கே தர்றதோ அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு டீமப்பா நம்ம ஒரு படம் பண்ணலாம். நம்ம இன்னும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்போ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் பில்ட் ஆனால் நிறைய படங்கள் ஆரம்பிக்கும். ஸோ நிறைய படங்கள் ஆரம்பிச்சா எல்லா படத்துலையும் நானாக நடிக்க முடியும். ஒரு படத்தில் நீங்கள் நடிப்பீங்க, ஒரு படத்தில் அவரை கூப்பிடுவாங்க, ஒரு படத்தில் இவரை கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பில்ட் ஆவாங்க, காம்படிஷன் பில்ட் ஆகும். இப்போ அந்தோனி படத்தை வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணிட்டார் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் வந்து உங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா அவர் சொல்லுவார், அவங்க இளையராஜா போயிட்டாங்க, நாங்கள் வந்து அதோட இன்னும் பெருசாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் கொலபரேஷன் பண்ணலாம். அப்போ வந்து மைல் ஸ்டோன் கிரியேட் பண்ணுறோம். புரியுதா? இப்போ ஒரு டார்கெட் வந்து அந்தோனியா இருக்கும், அந்தோனியோட ஒரு பெட்டர், அதை விட பெட்டர், இப்படி பெட்டர்மெண்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்குங்கிறது தான். ஸோ அதனால நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இருக்காது. இவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், எந்த ஒரு இதுக்காக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா. புரிஞ்சா சொன்னது? புரிஞ்சுனா இல்ல உண்மையிலே இப்படித்தான் நம்ம இருந்தாலும் எந்த இடத்துக்கு யாரு வளர்ந்து போனாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு சந்தர்ப்பங்களை தந்தாலும் நம்மளுடைய திறமை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதுல நிலைச்சு நிற்க முடியும், அதுல வந்து சாதிக்க முடியும். அது யாரா இருந்தாலும் சரிதான். ஓகே, நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ஈழத்து கலைஞர்கள் ஓகே ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் தந்தாலும் அதுல வந்து நிலைச்சு நிற்கிறது நம்மளை பொறுத்தது, நம்மளுடைய திறமையை பொறுத்தது தான். அப்படிதான் ஏதோ ஒரு வகையில இவங்களும் இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நார்மலா சொல்லுவாங்க, அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு அதுக்காக போறாரு, அந்த மைண்ட் செட்ல இருக்கிறது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் பயங்கரமா நம்புற ஒரு ஆள். ஸோ இது வந்து எனக்கு லைஃப்ல நடந்திருக்கு. ஒரு விஷயத்த நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு மூலமா நமக்கு நடக்குங்கிற ஒரு விஷயம். ஸோ கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு போய் ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே ஸ்ரீலங்கால இருந்து 100 பேர் இந்தியாவுக்கு போயிட்டு சினிமா ட்ரை பண்றாங்கன்னா அதுல நானும் ஒரு ஆள். 1000 பேர் ட்ரை பண்ணா அதுல நானும் ஒரு ஆள். அப்போ அந்த 100 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் அங்கே கிடைச்சிருக்கும் வாய்ப்பு. அந்த 99 பேர் கிடைச்சிருக்காரு. அந்த 99 பேர் என்ன நினைப்பாங்க, இல்ல நம்ம ட்ரை பண்ணா நமக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, அவங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கான டைம் வந்து இந்த உலகம் கரெக்டான ஒரு டைமிங்ல தான் கொடுக்கும். அதை நம்பி கிடையாது. ஏன்னா இந்த படத்துல நான் அசோக்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
என்னை விட 100 மடங்கு டேலண்ட் ஆனவங்க வெளியே இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ஏதோ ஒரு வழியில கிடைக்குது. நான் கன்சிஸ்டன்ஸா இருக்கனால இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறனால என்னோட பிளே நான் கரெக்டா பண்ண முடியுது. இதே இன்னொருத்தர் கிடைச்சிருந்தா அது என்னோட பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன். அதான் உண்மையிலே பார்த்தா சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை விட நடிக்கிற திறமையானவங்க இருக்காங்க, இளைய தளபதி விஜயை விட நடிக்கிறவங்க திறமையானவங்க இருக்காங்க. ஆனா சந்தர்ப்பங்களும் அந்த சூழ்நிலைகளும் அமையும் போது எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் தான். கண்டிப்பா. அப்ப அந்த வகையில் அண்ணா சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ so much. மீண்டும் இணைவோம். வெற்றி நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. தொடர்ச்சியா வந்து நம்முடைய வீடியோவை தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருங்க. அந்தோனி திரைப்பட சம்பந்தமான அனைத்து விதம் அப்டேட் நாங்க தருவோம். மார்ச் 13 வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரையரங்கில் போய் படத்தை பார்த்துட்டு நம்முடைய கலைஞர் நம்முடைய ஈழத்திலே வந்து எடுக்கப்பட்ட முதல் தடவை, அதாவது இசைஞானி இளையராஜா வந்து முதல் தடவை வந்து இசையமைத்திருக்கின்றார். அப்ப அந்த வகையில பார்த்து உங்களுக்கான ஆதரவு தாங்க நம்மளுடைய கலைஞர், நம்மளுடைய படம். மெடிக்கலோல வந்து பிசிஏ தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் செல்லம் தியேட்டர்ஸ், தியேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் விசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்ச் 13 அந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்ம மக்களுக்கு நம்ம கேட்குற ஒரு வேண்டுகோள், ஒரு பெரிய வேண்டுகோள் அதான். இப்ப ஒரு கேள்வி உங்கள்ட்ட, இந்த இந்தியால பாக்குறீங்களா படம், அதுல வந்துட்டு நம்ம தமிழ் ஒண்ணு பேசுவாங்கல்ல, இப்ப கமல் சாரா இருக்கட்டும், இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பேசியிருந்தாங்கல்ல, அது சரியான தமிழ்? அது என்னன்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணத்து நம்மளுடைய சகோதரர்கள் பேசுறதுக்கும் மட்டக்களப்பு அவங்க பேசுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, நிறைய திரைப்படங்கள்ல வந்து பேசுறது யாழ்ப்பாணத்து தமிழ் தான். நம்ம எப்படி பேசுறோம்? யாழ்ப்பாணத்தை சொல்ல உனக்கு அது இல்ல கலைக்கிற கொஞ்சம் அந்த டோன் வித்தியாசம் இருக்குதான். ஒரு தமிழ் எடுத்தவங்க அவ்வளவுதான். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த வயசானவங்க ஒரு தமிழ் பேசுவாங்க, கரையோர பகுதியில் இருக்க மக்கள் ஒரு தமிழ் பேசுவாங்க, யாழ்ப்பாணம் டவுன்ல ஒன்று பேசுவாங்க. எங்களோட பிரச்சனைன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல அம்மா இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் சங்கர் நிற்கிறான்னு கேட்டா அம்மா வந்துட்டு இல்லைன்னு இல்லாட்டி இருக்கான்னு சொல்லணும். இப்பதான்டா தம்பி இந்த டீ குடிச்சவன் வளவுக்கு போட்டானோ தெரியல, சங்கர் எங்கடா நீக்கிறாய் இந்த கோதாரி விடுவாங்க அப்படின்றது அதை வந்து பண்ணிட்டாங்க. என்னன்னா எங்களோட தமிழா மாதிரி அதாவது நாடகத்தை இப்போ எங்களோட காலத்துல வந்து காமெடி நாடகம் நிறைய இருந்தது. அங்கதான் வந்துட்டு என்ன வாத்தியார் ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படி பேசுறத அவங்க அதை தமிழ் நினைச்சு மாத்திட்டாங்க. அந்தோனி படத்துல இலங்கை தமிழ் தான் பேசுறோம், இலங்கை தமிழ் வித்தியாசம் பேசுறோம். பார்த்த அடிப்படையில அது நம்ம தமிழ் தான். ஹீரோயின் வந்து வணக்கம் டிஜே பானு வரவேற்கின்றோம். உன்னை எண்ணி 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 தூக்கம் போச்சு சாமி சாமி. நம்ம இப்ப இதுல இருந்து ஹீரோயினோட நம்ம எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண போறேன்னு அவங்களுக்கு நம்ம அதிக்கிற தமிழ் விலங்கு சூப்பரா தமிழ் பேசுவாங்க. நாங்க அதிக்கிற தமிழ் சூப்பரா. வாங்க அக்கா வாங்கக்கா. அக்காவா அக்கால நீ யாரு எனக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். நான் சொல்ல வந்த முடிக்கலையே. இப்ப என்னன்னு சொன்னால், நாங்க முடிந்த அளவுக்கு இப்படி ஒரு படம் உண்டு ரிலீஸ் ஆக போது நாங்க சொல்லிட்டோம். இப்ப எங்கட படம் வந்து தியேட்டருக்கு எல்லாரையும் வர வைக்கணும். அதாவதுமா இந்த படம் வந்து எனக்கு முதல் நாள் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆக அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தியேட்டர் 400 சீட் இருக்குன்னா ஒரு 25% ஆமாம் அவங்க படம் போய் உள்ள பார்த்தாங்கன்னா வெளியே வந்து அடுத்த நாள் அவங்களே சொல்லுவாங்க, எங்களோட ஊர் படியங்கள்ல அம்மா படம் இளையராஜா மியூசிக்ல நடிக்க தெரிஞ்ச நடிகர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க. ஆஹா ஓஹோ அச்சரா உச்சராலாம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு படம் பார்க்க முடியும் என்ற கேரண்டி வந்து நான் கொடுப்பேன். நான் படம் பார்த்தேன், எனக்கு படம் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒரு நடிகனாகவும் ஒரு ரசிகனாகவும் எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு நீங்க அந்த ஒரு 25% ஆட்டம் உள்ள எப்படி கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு வணிகம் உருவாகும். கண்டிப்பா ஒரு நாங்க இங்க சாதிச்சிட்டோம்ன்ற ஆரம்ப புள்ளி இருக்குல்ல அது உருவாகும். அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஹீரோ ஆகணும், நான் போற உட்காந்து வயசார காலத்துல பார்க்கணும். அப்படின்னா இல்லைன்னா ரொமான்டிக் ஹீரோவா இல்லாட்டி ஆக்ஷன் எல்லாம் கலந்து அண்ணா கையில என்ன நடந்தது? அந்தோனி பட ஷூட்டிங்ல ஏதாவது ஆக்சிடென்டா? இல்ல இப்ப ஒரு மாசத்துக்கு முதல் வந்து இந்த ஒரு குத்து விளக்கு தீப்பிடிச்ச எறியவளுக்கிட்டு சும்மா கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்கல, அப்படி எடுத்து இப்படி வெப்பம்ன்றதுக்குள்ள இங்க பட்டுடுச்சா, அது அப்படி ஆடுபட்டு இங்க பட்டுடுச்சா, இது இப்ப பரவாயில்ல காஞ்சிருச்சு. அண்ணா நாங்க கேட்கல, நீங்க சொல்லணும் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஆக்சிடென்ட் அப்படின்னா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்றது
இது சொல்லலாம் இல்ல அது சொல்லலாம். ஆனா என்ன பிரச்சனை, இது நடந்த இடத்துல 4 பசங்க நின்னாங்க. இப்ப நான் பொய் சொல்லும் போது அந்த பசங்க என்ன நினைப்பாங்க, இந்த நாய் ஊர் முழுக்க பொய் சொல்லி தீருதுன்னு. அப்ப அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அப்ப உண்மையை சொல்லிட்டா மற்ற உண்மையை எப்ப சொன்னாலும் இரவுல தட்டி எழுப்பி கேட்டாலும் உண்மையை தான் சொல்லுவோம். அதான் அப்ப உண்மையை சொல்லிட்டு போகும். அப்படி பொய் சொல்லி அப்படின்னு இல்ல. நிஜமா தண்டு போடும் போது அப்படி சொல்லிட்டா சொல்லுங்க. அதான் கட்டாயமாக திரையரங்குகளுக்கு மக்கள் வரணும். இப்ப நாங்க வந்து ரிவ்யூ நாங்க சொல்லுவோம், என்ன ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து நாங்க கட்டாயமா எங்களோட ஆதரவு 100% அவருக்கு என்ன பேட்டா மியூசிக் டைரக்டருக்கு தமிழ் அவர் லுக்ல இருக்கு. இல்ல மீஸ் அது லைட் அப்படிதான் இருக்கு. சில பேர் சொல்லிருக்கிறாங்க அவர் லுக்ல இருக்காங்க. நாங்க பாத்துருக்கீங்களா, சந்திச்சிருக்கீங்களா? சும்மா ஆடியோ லாஞ்சில சும்மா தூரத்துல அண்ணா இப்ப எனக்கு ஒரு ஆசை என்னன்னா காயல் படத்துல நடந்த பாட்டு உண்மையிலே வேற ரெண்டிங் அண்ணா. இப்ப தெரியுது உன்னை இப்ப பாக்கணும் அந்த பாட்டு. அந்த இதுல இருந்தா சின்ன மாதிரி இப்ப நம்ம அந்த ஒரு படம் நல்ல இளையராஜா படம் பாட்டு ரிலீஸ் பண்ணுமா? இவன் சொன்னது ஒரு லிரிக்ஸ் தான் அண்ணா படிக்கட்டும். அந்த 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 பாட்டுல பாடுறது என்ன பாசம் இது? இது இங்கிலீஷ். இங்கே கடை இது இங்கிலீஷ் அண்ணா. இங்கே அண்ணா ரெடி ஆயிட்டார். உன்னை இப்ப பார்க்கணும், உன்னை கேட்கணும், முக விட்டு அடிக்கணும். அவர் நல்லா பாடுவார். பாடுறா அது எனக்கு லிரிக்ஸ் தெரியாது. கண்ணும் தெரியாது அவனுக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே கடல், அப்புறம் அங்கே நதி, நீங்க சரி ஓகே ஓகே அந்த சின்ன வரிய கட்டழகு பொண்ணு இருக்க வட்ட இடம் பார்த்து இருக்க தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில் ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அண்ணாலின் ஞானி. இன்றோ அது ஒரு ஹாபி, எல்லோரும் இனிமேல் பேபி. வெக்கம் துக்கம் தேவையில்லை, தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு. ஆடட்டும் பாடட்டும் கால்கள் ரெண்டு. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, ஆடட்டும் தாவட்டும் கால்கள் ரெண்டு. கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதென்ன? கட்டழகு பொண்ணி இருக்க வட்ட இடம் பார்த்து இருக்க தொட்ட இடம் அத்தனை இன்பமின்றி துன்பம் இல்லை. அப்படி 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 பாருங்க, இங்க பாருங்க ஹீரோயின் இல்லாம எப்படி ரசிச்சு கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் அப்படியே சுதர்சன் அண்ணா வந்து கேமரா எடுத்து கொண்டிருக்கா, சாரி வீடியோ எடுத்து கொண்டிருக்கா. பாருங்க பாட்டோட வந்து அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. வணக்கம் பானு அக்கா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? ஆமா ஆமா சாரி 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 இந்த இல்ல இருங்க நீங்க இருங்க. ஓகே ஓகே சைடுல போட்டுக்கலாம். ஓகே பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுடைய ஈழம் வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரே வார்த்தையில நல்லா இருக்குன்னு சொல்லாம யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு, மட்டக்களப்பு எப்படி இருக்கு, எங்களுடைய இந்த ஈழத்து உணவுகள் இயற்கையோட சேர்ந்து வாழ்றது ரொம்ப பிடிக்கும். எங்க மக்கள் அப்படி பண்ணுவாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ காத்தாடுது, தண்ணி இருக்கு, வேற என்ன வேணும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இப்ப எங்களுடைய ஈழத்து கலைஞர்களோட நீங்க ஒர்க் பண்ணது அதை எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? எங்களுடைய ஈழத்து கலைஞர்களோட நீங்க ஒர்க் பண்ணது, அதாவது இந்த அந்தோணி திரைப்படத்துல கலைஞர் எங்க போனாலும் ஒரு மாதிரி தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அங்க உள்வாங்கிக்கிற விஷயம் நிறைய இருக்கும். அது நாங்க எங்க நாட்டுல போனா உங்க நாட்டுல இருக்கிற கலைஞர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலதான் கலைஞர் அது ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் எங்களோட நாட்டுக்கு போயிட்டு, இது பயங்கரமா இண்டஸ்ட்ரி, ரொம்ப ஒரு சின்ன செட்டப் அந்த மாதிரி வேலை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த க்ளோஸ் நெட் செட்டப்ல வேலை பண்றது நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த அந்தோணி திரைப்படம் இப்போ மார்ச் 13 ரிலீஸ் ஆகுது. அடுத்தது நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அந்தோணி வேர்ல்ட்ஸ் அவார்ட். இப்போ அதோடக்கா இப்போ நீங்க மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்துக்கு நாளைக்கு இப்போ யாழ்ப்பாணம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு எனக்கு சுத்தமா புரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா மட்டும்? இங்க ஆமா மட்டக்களப்பு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, நாங்க ஜாஃப்னால ஷூட் பண்ணோம், கொழும்பு போனோம். ஜாஃப்னா பக்கத்துல வேற சின்ன ஊர் அங்க இங்க அல்லப்புட்டி போனோம். பட் மட்டக்களப்பு ஃபர்ஸ்ட் டைம். எப்படி மட்டக்களப்பு சொன்ன மாதிரி இந்த இயற்கையோட செயல். அப்புறம் எனக்கு பிரிட்ஜஸ் ரொம்ப பிடிக்கும். இல்ல இப்போ போகணும், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போவேன். எங்கேயாவது பிரிட்ஜ் பார்த்தா அங்க போகணும். சின்ன பிரிட்ஜ் இருந்தாலும் நான் அங்க போவேன் கண்டிப்பா. ஸோ கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த பிரிட்ஜ் போவேன். ஓகே, இப்போ இந்த அந்தோணி திரைப்படத்தில் நீங்கள் வந்து கதாநாயகியா வந்து நடிச்சிருக்கீங்க. அதோட வந்து நீங்கள் தென்னிந்திய சினிமாவில் நிறைய படங்கள், நிறைய பிரபல்யமான ஆக்டர் மாதிரி தவிக்க முடியாத நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இப்போ அதற்கு இது அந்தோணி திரைப்படத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள், அடுத்த படம் ஏதாவது அப்படி? இல்ல, நாங்க ரொம்ப லேட்டா எல்லாமே டிசைட் பண்றோம். ஓகே, இது பண்ணோம். மேபி இதுக்கப்புறம் ஒரு பாலிவுட் படம் இருக்கு, அது பண்ணோம். பாலிவுட் இது வரைக்கும் ஆமா, ஏன்னா ஒரு பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு ஒரு ரிலீஸ் இருக்கு ஏப்ரல்ல அந்த மாதிரி. அது முடிச்சுட்டு ஒரு பாலிவுட் படம் இருக்கு, அது சொல்லலாமா யாரு ஹீரோன்றது? இல்ல, அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. ஆமா, அவங்களே சொன்னாங்க சொல்ல முடியாது, NDA இதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே. இப்ப அந்த அந்தோணி திரைப்படத்துல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான உங்களுடைய இப்ப அந்த அண்ணாவங்க வந்து பாடல் படிச்சு காட்டினாங்க. நீங்க ஒரு எமோஷனான ஒரு வசனம் ஒன்று பேசி காட்டுங்க, எங்களுடைய ஈழத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வசனம் அந்தோணி திரைப்படத்துல இருக்கணும், எங்களுக்கு டச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும். நாங்க உடனே குளரணும், நாங்க 3 பேரும் நாங்க டயலாக் சொல்லுமா? டயலாக் ஒரு எமோஷனல் டெய்லர் டயலாக். அது ஒரு இல்ல டெய்லர்ல இல்ல அந்தோணி நீது என்னடா டெய்லர்ல இல்லாத ஒன்று கேட்போம். அதான் டெய்லர்ல இல்லாமக்கா சர்ப்ரைஸா சில டயலாக் இருக்கு, ஒரு எமோஷனான சீன்கள் அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகி நீங்க நடிச்சிருப்பீங்க. நீங்க நடிக்க கொள்ள ஓகே, இந்த ஒரு டயலாக், இந்த ஒரு சீன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அது நீங்க நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த மூமெண்ட்ஸ்ல வந்து நாங்க பேசல, ஏன்னா டயலாக்ஸ் ரொம்ப கம்மி தான். எனக்காக டயலாக்ஸ் ரொம்ப கம்மி தான். என்னோட கேரக்டர் பேசுறதே ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் ஒரு சீன்ல அவங்க சொல்லுவாங்க, எங்களோட கதைக்காக மட்டும் இருக்காதீங்க. அந்த மத்த டயலாக் இந்த படத்தை மத்த டயலாக் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ட்ரெய்லர்ல வந்து இது எல்லாத்துக்கும் மீறி அந்த அந்தோணி. பாத்துனாங்க இந்த கடல்ல போட்ல போற மாதிரி இருக்கு. நீங்க நான் போட்ல போறது இல்ல, நீங்க போகல. பாப்பா போவாங்க. ஆமா, பாப்பா போவாங்க, ஹஸ்பண்ட் போவாங்க, அப்பா போவாங்க. ஆனா நான் போறது இல்ல. அவங்களுக்கு கடல்ல கொஞ்சம் பயம். அந்த மாதிரி கதைக்காம மட்டும் இருக்காதீங்க என்று அக்கா சொல்லிருக்காங்க. அந்த திரைப்படத்துல அக்காவுக்கு பிடிச்ச ஒரு வசனம், கதைக்காம மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு யாராவது பிரச்சனை வந்தானா கதைக்காம மட்டும் இருக்காதீங்க. கதைச்சா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் ஆகுனா ஒரு சொல்யூஷன். இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாரமா இருந்த ஒரு நெஞ்ச வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. கதைக்காம மட்டும் இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்காம பண்ணி இருக்காதீங்க. படத்தை பாருங்க. இந்த அக்கா வந்து கதைக்காம பண்ணி இருக்காதீங்க என்ற அந்த பசங்க இந்த படத்தை கதைக்காங்கன்னு பார்த்து நீங்க அதை வந்து வீடியோ எடுத்து போடுங்க. பார்க்காம மட்டும் இருந்தாங்க. ஆமா, படத்தை பார்க்காம மட்டும் இருந்தாங்க. ப்ளீஸ் தியேட்டருக்கு வாங்க. உங்களோட கதை, உங்களோட மொழியே, உங்களோட நாட்டு ஆட்கள் தான், கலைஞர் தான் பண்ணாங்க. அதனால நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வளரணும்னா மக்கள் சப்போர்ட் இருக்கணும்ல. அதனால உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்த உங்களுக்கு சான்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக உங்களோட கதை ஜெயிக்கணும். அதனால வந்து பாருங்க. நாங்க எல்லாரும் இந்தியால இருந்து வந்து இங்க உங்களுக்கு படம் பாருங்கன்னு சொல்றோம். சொல்ல இல்லாது இப்ப உங்களை அக்கா கண்டு காய்க்கிறாரு. அவரு நீ ஹீரோயினாவும் நடிக்கலாம். அப்படியா? சின்ன சின்ன படைப்பு செய்யறோம் அக்கா. அக்கான்னு சொல்ற பிரச்சனை தானே. இல்ல, உங்களுக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன். இல்ல என்னன்னு சொன்னா அக்கான்னு சொல்லி அந்த காய்க்க போல இன்னும் அந்த நெருங்கிய உறவு, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உணர்றோம். அதோட இசைஞானிகளே ராஜா ஐயாட்ட வந்து நாங்க எல்லாரும் வந்து கேட்டா சொல்லுங்க. அவர் வந்து வராத நாங்க மிஸ் பண்றா சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இளையராஜா ஐயாவை வந்து மட்டக்களப்புக்கு வர சொல்லுங்க, பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. நாங்களும் வந்து ஆவலா வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இளையராஜா ஐயா சந்திச்சா சொல்லட்டும்.
சொல்லு என்ன சாதாரணமா சொல்றீங்க? இல்ல உண்மையாவே நான் அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது அப்படி சொல்லுங்க. சொல்லு. அவருக்கு ஏற்கனவே தெரியும், அவருக்கு இந்த உலகத்துல எல்லா பிளேஸ்ல தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டில் இல்லாத கூட, ஆனா தமிழ்நாட்டில் முக்கியமான அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அவர் எவ்வளோ பிடிக்கும். நாங்க அவர்கிட்ட பேசும்போது சில வார்த்தைகள்ல நான் எதோ சொன்னேன், அவர் வந்து ஐ நோ அவருக்கு அவரோட கிரேட்னஸ் கூட தெரியும். அந்த மியூசிக், அந்த இசையோட நம்ம வாழ்க்கையில இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ வயசாயிடுச்சு, இல்லைன்னா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியாது, நிறைய அவர் டிராவல் பண்ண மாட்டாரு. பட் அவர் நாங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடங்கள் கொடுக்கும்போது அது ஒரு நல்ல விஷயம். சரி, ஓகே. இப்போ இசைஞானி இளையராஜா அவங்க வந்து மியூசிக் செய்து இப்போ வெளியிட்ட பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் உண்டு? இது இருக்கு, பட் எனக்கு வந்து கடலூர் வீடு அந்த ட்ரெய்லர்ல வரும்ல. ஓகே, அதை படிச்சு காட்டு. இல்ல இங்க படிச்செல்லாம் காட்ட முடியாது. ஐயோ அவங்க சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஒரு சாங் ரிலீஸ் தானே. ஆமா, ட்ரெய்லர்ல இன்னொன்னு சாங் வரும்ல, கடலூர் வீடு அந்த மாதிரி பாடல்கள். ஆமா ஆமா, இல்ல எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. சாவன்ல எல்லாமே படிச்சாச்சு. இல்ல முதலாக ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அது கொஞ்சம் வீடியோ, லிரிக்கல் வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் சாவன் அந்த ஒரு லிங்க் இருக்கு. அதெல்லாம் ஆடியோவாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஆடியோவா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, சாவன்ல அப்புறம் ஆப்பிள் மியூசிக் ஐ திங்க் அதெல்லாம் நீங்க அந்தோனி சாங்ஸ் போட்டீங்கன்னா சாங்ஸ் வரும். நீங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏதாவது கம்மியாயிடுச்சுன்னா அதுவும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ளீஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டிஜே பானு, அதுலயே நீங்க எல்லாரும் உங்களுக்கு எப்படி படம் பிடிக்கும்னு அது சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி அங்க ஒரு மெயில் இருக்கு. அந்த மெயில் அப்புறம் இன்ஸ்டாகிராம் நிறைய மெசேஜ் வரும். மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுவேன் எல்லாமே படிக்கிறதுக்கு. கட்டாயமாக ரிவ்யூ டிஜே பானு என்ன இன்ஸ்டாகிராம். ஆமா ஆமா, இன்ஸ்டாகிராம் ஐடி எப்பலாம் நீங்க பார்த்து கேட்குறாங்க. சரி, ஓகேக்கா. உங்களுடைய காய்ச்சல மிச்சம் சந்தோஷம். நீங்க வேற ஏதாவது நம்முடைய மட்டக்களப்பு மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பார்த்து கொண்டிருப்பாங்க நிறைய பேர். உங்க நாடு ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு வந்து இங்க இன்னும் வாழ்றதுக்கு அப்புறம் தானே ஏதாவது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. இப்ப வந்து வந்திருக்கோம், இங்க பாக்குறோம், இங்க இருக்கிற இவ்வளவு அழகா இருக்கு அது பாக்குறோம். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைகள் இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன வேணும், அதெல்லாம் பெருசா இப்போ அந்த அந்த ஜியோ பொலிட்டிக்கல் அவ்வளோ தெரியாது. ஏதோ கொஞ்சம் தெரியும், பட் வாழும்போது தான் அது சரியா தெரியும். மேபி அடுத்த வாட்டி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல சினிமா பண்ணுவேன். வணக்கம் ஜெனேஷன் அண்ணா, என்ன மாதிரி? நல்லா இருக்கும் ஐயா, சொல்லுங்க. இந்த முகங்கள் எங்கேயாவது இதுக்கு மேல பாத்திருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்க்காம யாராவது சுத்த முடியுமா? அதுதானே என்ன அடுத்தது இப்ப இப்படித்தானே நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்தோணி திரைப்படத்தை பார்த்து நாங்க நிறைய விஷயங்கள்லாம் பேசி வீடியோ போட்டிருக்கிறோம். இப்ப கட்டாயமாக மட்டக்களப்பு மக்கள் திரையரங்குகளுக்கு வந்து மூவிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் என்ன, இப்ப இளமாக்கள் என்ன பெரிய ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி தான் இந்த மூவி. உண்மையிலேயே அது உண்மையிலேயே ஈழத்து தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலேயே பெருமை தானே. நீங்க சொன்ன மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் முதல் முறையாக இசையமைச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் நம்மளோட வின்சென்ட் அண்ணா சொன்னாரு, இளையராஜா அவர்கள் மூவியை பார்த்ததுக்கு பிறகுதான் ஓகே சொன்னது மியூசிக் பண்றேன். ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்களேன். சரி, நான் இப்ப ரெக்கார்ட் ஆகுது. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து இந்த யூடியூப் முக்கியமான இலங்கையின் முக்கியமான யூடியூபர்ஸோட நிற்கிறபடியா நான் உங்கள்கிட்ட முதலாவது ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இந்த ஊடகம் சார்ந்து டிக்டாக்ல யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிற எல்லார்டையும், அதாவது நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா க்ரோத் ஆகி நிறைய நல்ல கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு நல்லா செய்து கொண்டிருக்கிறீங்க. இலங்கையில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபேஸ்புக் எல்லாமே. நீங்கள் வந்து கொஞ்சமாவது சினிமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏனென்னா நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய காலம் தேவைப்படுது. இப்போ நாங்கள் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது ஒரு ப்ராசஸாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது. ஆனால் தொடர்ந்து கண்டென்ட் போட்டு நல்ல விஷயங்கள் பண்ணி கொண்டு இருந்தால் கொஞ்ச காலத்தில் ஃபேமஸ் ஆகி ஒரு விஷயம் நடந்துருது இல்லை. அப்போ நீங்கள் அப்படி வந்த பிறகு கட்டாயம் சினிமாவில் சரியான விஷயம் செய்கிற சினிமா கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் ஆதரவு வழங்கணும். அது ஏன் நான் கேட்குறேன்டா, இப்போ நான் இந்த அந்தோணி திரைப்படத்தை இலங்கை முழுக்க எங்களுடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மார்ச் 13ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகிற படத்தை மக்கள் அனைவரும் வந்து பார்க்கணும்ன்றதை இந்த ஊடகங்கள் ஊடாக உங்களுக்கு ஊடாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எனக்கு உங்களையெல்லாம் ரீச் பண்ண முடியாமல் இருக்கு. நீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறீங்க.
அப்ப கொஞ்சமாவது சினிமா கலைஞர்களுக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாண்ணா, நீங்க எல்லாருமே கோஆபரேட் பண்ணி இல்ல நாங்களும் வந்து இங்க மட்டக்களப்பில் வந்து செய்யறோம். இப்ப நாங்களும் வந்து சில நான் உங்களுக்கு கூட என்ன சொல்றேன்னா இலங்கையில இருக்கிற எல்லா கலைஞர்களுமே உதவி செய்யணும்னு நான் இதை கேட்டுக்கொள்றேன். அட்லீஸ்ட் நாளைக்கு நானோ அல்லது என் படம் சார்ந்தவர்களோ பெரியாக்கள் ஆயிட்டோம்டா நீங்க எங்கள்கிட்ட வரும்போதும் நான் திரும்ப உங்களுக்கு அதே திரும்ப செய்வேன் கட்டாயம். ஏன்டா இதை நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்டா சில விஷயங்கள் குறுகிய பாதையில டக்குன்னு மேல வந்துடுறோம். ஆனா சினிமா ரொம்ப கஷ்டமானது, மிக மிக கடினமானது. அதை எப்படியாவது எங்கட ஊர்ல எங்கட மண்ணில் எங்களுடைய கதைகளை நாங்க சொல்லணும்னு இங்க கஷ்டப்படுறோம். உங்களுடைய ஆதரவும் அதுக்கு பெரிய அளவுல இருக்கணும். முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய விடயங்களை நாங்க வந்து வின்சன் அண்ணா, அதோட சுகி அண்ணா, டிஜே பானு அக்கா அவங்களோட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வகையிலன்னா இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களை வந்து எனக்கு தெரியும், நான் சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். நிறைய காலம் கூடி நீங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. சொன்ன மாதிரி என்ன நீங்க இந்தியாவில என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, இங்க என்ன கஷ்டப்பட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சினிமா ஒரு நேசிக்கிற ஒரு ஆளுன்னா சில பாதைகள் போய் கொண்டிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் என்ன இப்ப நம்ம வந்து ஒரு படைப்பை வந்து உருவாக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு முதலீடு தேவை, ப்ரொடியூசர் தேவை. அந்த ப்ரொடியூசர் என்ன நம்ம ஈழத்தில் இருக்கிற நமக்கு வந்து கிடைக்கிறது சரியான மாதிரி ஒரு கடல்ல வந்து ஒரு குண்டு ஒரு முத்து அந்த இது மாணிக்கம் கிடைக்கிற மாதிரி தான். அப்ப அந்த வகையிலன்னா இப்ப இந்த படம் எடுக்கிறதுக்காக வேண்டி இப்ப அந்த ப்ரொடியூசரை நீங்க வந்து கையாண்ட விதம், அவங்கள்ட்ட வந்து நீங்க எப்படி அதை பேசி அதை என்ன மாதிரி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்ன படம் சம்பந்தம் நாங்க இவங்களை கதைச்சிட்டோம். உங்களோட கேட்கணும் எனக்கு தவணைக்கு கேட்டேன். ஏதோ இப்படித்தானே எல்லாருமே சினிமாவில் கற்றுக்கிட்டு உதவி இயக்குநர்களாக இருந்து இயக்குநர்களாகிறது தான் ஒரு ப்ராசஸாக ஒன்று நடக்குது. அதில் எல்லா உதவி இயக்குநர்களும் இயக்குநர்கள் ஆகிறே இல்லை. கதை சொல்கிறாங்க, தயாரிப்பாளர்களை தேடுறாங்க, படம் எடுக்க ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்படி தான் ஒரு சினிமா பண்ண போகிறோம்னு நல்ல கதைகளை எழுதி அதுக்குரிய அந்த ஸ்கேல் இருக்குது தானே, பட்ஜெட்டாக ஒரு ஸ்கேல் கரெக்டாக இருந்து இப்போ இந்த படம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நடக்கல. இப்போ எனக்கும் சுகிர்தனுக்கும் வந்து ஒரு 8-9 வருடமாக வந்து தென்னிந்தியாவில் அனுபவம் இருக்குது. பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாரோடையுமே பரவலாக வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் அதை காட்டிக்கொள்ளணும்னு சொல்லி எப்பயுமே முற்பட்டதில்லை. அப்படி நான் அவங்களோட வேலை செஞ்சதை தான் நான் ஏதாவது ஒரு விஷயத்த வெளியில் ஒரு சோசியல் மீடியாவில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். வேலை செய்யாமல் நான் எதுவுமே வந்து இவங்களை மீட் பண்ணான், சும்மா போனான், பார்த்து நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு சினிமா பெரிய கனவு. அந்த மாதிரி வேலை செஞ்சு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணினார் சுகிர்தன். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ரமணன் அண்ணா தான் ப்ரொடியூசர், மழைக்கால இரவுகள் என்று சொல்லி. அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை வந்து அவர் எல்லா விருதுகளுக்கும் அனுப்பிடுவார். வெளிநாடுகளில் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா எல்லாம் கிட்டத்தட்ட 25 விருதுகள் அந்த ஷார்ட் ஃபிலிம். அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமோட பட்ஜெட் வந்து ஒரு குறுகிய பட்ஜெட், மிக மிக குறுகிய பட்ஜெட். அப்போ அந்த குறுகிய பட்ஜெட்டில் அந்த ஷார்ட் ஃபிலிமை வடிவாக எடுத்துட்டான். அந்த மேக்கிங் அழகாக இருக்குது, அதில் பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குன்றது தயாரிப்பாளருக்கு பிடிச்சு போய் அவராக முன் வந்து சரி அப்போ நாங்கள் ஒரு கதையை பண்ணுவோம்ண்டா. அப்போ நாங்கள் இருந்த 4 கதையை சொன்னாங்க. அதில் அந்தோணி கதை பிடிச்சு போய் அவர் பண்ணார். என்ன ஒரு லாங் டைமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயத்துக்காக போராடி கொண்டு இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ன்றது தான் அது பொதுவான இதுதானே. பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், கடவுள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நாங்கள் கடினமாக உழைச்சி கொண்டு இருந்தால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ன்றதா இருக்கட்டும், அந்த ப்ராசஸ் தான். ஸோ என்னன்னா இங்கே எனக்கு என்ன கவலைன்னா இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் டீம் அந்த மீடியா சைட் எல்லாம் சூப்பராக போகுது. சினிமா கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணணும், பார்ட் டைமாக பண்ணாதீங்க, ஃபுல் டைமாக சினிமாவை லேர்ன் பண்ணிட்டு அழகாக ஃபிலிம் கேமரா, ஃபிலிம் குவாலிட்டி, அதுக்குரிய பட்ஜெட், தயாரிப்பாளர் கிடைக்கலன்றலாம் சொல்லாமல் நல்ல வடிவாக கதை எழுதிட்டு யாரை வச்சு பண்ணலாம், ஹீரோ அது எப்படி வெளியில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு பண்ணினா சினிமா அழகாக வெளியில் வந்துடும். இப்போ எங்களோட படத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் 13ஆம் தேதி எல்லா உலக நாடுகளையும் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு பல கஷ்டங்கள் அதுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கு. சாதாரணமாலாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ சினிமா வந்து அதிகமாக அது ஒரு நல்ல விஷயமா வளர்த்தெடுக்கிறதுக்கு எல்லா கலைஞர்களும் சேர்ந்து போராடணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில், நான் மட்டும் இல்லை, எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக சந்தோஷம் அண்ணா. இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இந்த அந்தோணி திரைப்படத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்களே ஸ்கிரீன் பிளே எழுதி எல்லாமே செய்திருந்தாலும் டைரக்ஷன் செய்திருந்தாலும் சில அந்த சம்பவங்கள், சில அந்த வசனங்கள் வந்து உங்களுக்கு டச் ஆகணும் ஒரு ஃபீல் ஆயிருக்கும் சில விடயங்கள். அப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மறக்கல அனுபவம் ஏதாவது திரைப்படம் எடுக்கும் போது அப்படி இருக்கு? நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னாலே தெரியும், சில கூஸ்பம்ஸான டயலாக்ஸ் எல்லாம் இருக்கு. அது எங்களுக்கு as a ரைட்டிங்கா வந்து சுகிர்தனுடைய நேட்டிவிட்டி ஏரியா தானே எல்லாமே. அவன் அதை வெறும் வார்த்தைகளால் எழுதாம மனசுல இருந்த
ஆழமா எழுதியிருப்பான். அவரும் நிறைய புக்ஸ் படிப்பார், நானும் நிறைய படிச்சுட்டு இருப்போம். அந்த தேடுதல்கள் இருக்கிறபடி எங்களுக்கு அந்த வார்த்தைகள், டயலாக், ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஓரளவுக்கு வந்துடும். அப்படி இல்லாட்டியும் கூட நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்தியாவில் எங்களோட இயக்குநர்கள் இருக்கணும், அவைகள்ட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இப்படி சார், இது இப்படி, இந்த டயலாக் இந்த இடத்துலனா அது ஒரு சஜஷனாக ஒரு சில, அதாவது நம்ம யார்கிட்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் கதைச்சு பேசாமல் வந்து ஒரு சினிமா பண்ண முடியாது. அது நாளைக்கு பல விலைகள் அதில் தாங்கி நிற்கும். அதனால கதைச்சு பேசி அவங்களோட ஐடியாஸ் இந்த இன்செட்ஸ் படத்துக்குள்ள இருக்கு. ஸோ அதோட வரும்போது அது அழகா இருக்கும். நிறைய டைலாக்ஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி. கண்டிப்பா சந்தோஷம் உங்களுடைய காட்சிகளை நன்றி நன்றி, தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே வந்து அதற்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கோம். நிறைய கலைஞர்களும் அதுக்காக வந்து எப்படியாவது மட்டக்களப்பு மண்ணில் வந்து படத்தை ஓட வச்சுட்டீங்கன்னா பெரிய ஒரு உதவி. நான் பாலுமகேந்திரா சேர நினைவா அவற்றை மனைவியை வந்து இசை வெளியீட்டு விழாவில் வச்சிருந்து தான் ஆடியோ லான்ச் பண்ணி நான் சென்னையில். அம்மா வாங்கினா அம்மா வந்து மட்டக்களப்புல தான் அவரும் பிறந்தவர், நானும் பிறந்தான். என்னுடைய கணவர் பாலுமகேந்திரா அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தோட படம் ஜெயிக்கணும்னு விஷ் பண்ணுவா. அதை நான் சொல்றேன் உங்களை எல்லாரும். சோ எனக்கு இந்த மட்டக்களப்பு மண்ணில் கட்டாயம் மட்டக்களப்பு மண், யாழ்ப்பாண மண் இல்ல, இது நம்மட ஈழத்து படைப்பு, நம்முடைய படைப்பு. பிரிவினை எனக்கு இல்ல, சத்தியமா இல்ல. இப்ப இடமா மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை என்ன இருக்குதானே. எனக்கு என்னன்னா மட்டக்களப்புல அதிக அளவுல ஜெயிக்கணும் நாங்க. ஏன்னா அதிக அளவான கலைஞர்களுக்கு பேர் போன ஒரு மட்டக்களப்பு. எனக்கு அவ்வளவு நேசம் இருக்கு பாலுமகேந்திரா சேர்ல. நான் இங்க ஒரு முறை வரைக்கும் அவரை நான் நினைச்சு பார்ப்பேன். அவருக்கு அதிக அளவான ஈடுபாடு இங்க இருந்ததில்லை. ஆனா எனக்கு அவரை பார்க்க கிடைக்கவே இல்லை இந்த வயசுக்கு. அதால எனக்கு அவரை கனெக்ட் பண்ணி கொள்றதுக்கான இடம் வந்து அவற்ற படங்களோ, இல்லாட்டி சென்னைக்கு போனா அவற்ற வீட்டு வாசலோ, இல்லாட்டி இங்க வந்தாலும் நான் கனெக்ட் பண்ணிப்பேன். அதால எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது. ஸோ இங்க இருக்கிற கலைஞர்களோ மக்களோ இன்னும் அதிக அளவுல வந்து படத்துக்கு ஆதரவு தரணும்ன்றதுக்காக நான் இதை கண்டிப்பா நிச்சயமா ஆதரவு தருவாங்கன்னா, அதோட என்னன்னு சொன்னா இப்ப அந்தோணி திரைப்படம் தாண்டி அடுத்தடுத்து ஆட்டத்துக்கு நீங்க வளர வேண்டும் நாங்களும் பிளஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த திரைப்படத்துல வந்து கண்டிப்பா வந்து மட்டக்களப்பு பக்கம் இருக்கக்கூடிய கலைஞர்களை இணைச்சு கொள்ளணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா கட்டாயம் அடுத்து மட்டக்களப்புல பெருசா ஒன்று இருக்கு. நல்ல விஷயம் கட்டாயம் பண்ணோம் நீங்க. ஓகே எம்எல்எஃப், அந்தோணி திரைப்படத்தினுடைய என்டையர் டீம் வந்து தற்பொழுது இருக்குது. இசைஞானி இளையராஜா ஐயாவை தவிர நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். எல்லா விடயங்களையுமே வந்து நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். அப்போ நாளை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக வந்து இணைச்சு கொள்வோம். தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லை, மார்ச் 13 வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கி சென்று இந்த திரைப்படத்தை வந்து பார்த்து இந்த திரைப்படத்துக்கான ஆதரவை கண்டிப்பாக வந்து தாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய். Super.